Hi hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ரெசிபி, அதாவது பாங்கடா புலிமுஞ்சி தான் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு ஃபிஷ் கறி தான், ஆனா இது டிஃபரண்டான மெத்தட். இத வந்துட்டு புலிமுஞ்சின்னு சொல்வாங்க. ஆனா இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். செய்யற மெத்தடும் இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்பவே ஈஸியானது தான். ரொம்பவே குயிக்கா செஞ்சலாம். எப்பவுமே ஒரே மாதிரி ஃபிஷ் கறி செய்யாம இது போல டிஃபரண்டா செஞ்சு பாருங்க. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கே பிடிச்சிட்டு ரெகுலரா இத செய்ய ஆரம்பிக்குவீங்க. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பரான ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg பாங்கடா ஃபிஷ் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1/2 kgக்கு எனக்கு 7 மீன் வந்துச்சு. மீடியம் சைஸில் இருக்கிறதுனால ஒரு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 எலும்பிச்சப்பழ சைஸில் இருந்துச்சு. இது ஒரு பெரிய சைஸு வெங்காயம், இதை நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணின்னு இருக்கேன். 15 சாம்பார் வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 துண்டு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்துன்னு இருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி நான் திருகி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். அது கூடவே கலருக்கும் காரத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 6 காஷ்மீரி மிளகாயும் 4 காஞ்ச மிளகாயும் எடுத்துன்னு இருக்கேன். இதை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் எடுத்துன்னு இருக்கேன். மீன் குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சாம்பார் வெங்காயமும் தேங்காய் எண்ணெயும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கினேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கணும். இது இந்தளவுக்கு கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை சேர்த்து இதை சும்மா ஒரு தடவை அப்படியே நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி நம்ம வறுத்துக்குனா இது போதுமானதாக இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுட்டு இது ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஓமம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கினா தான் உங்களுக்கு குழம்பு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, புளி வந்து நம்ம ஊற வச்சுருந்தா அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரோட மூடி போட்டு மூடி நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருந்த இஞ்சி, அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வதக்கினதுக்கப்புறமா இது வெங்காயத்தோடைய கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடி பிடிக்காத மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மிக்சர் ஜாருக்கு சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளேமில் இருக்கும் போதே செய்யணும். இப்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். இது இந்த அளவுக்கு கொதிச்சு இருக்குது. கிரேவியும் கொஞ்சமாக திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மீனுங்களை ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடணும். மீன் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதை அதிகமாக கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து புடி இருக்கிற கடாய் எடுத்திருந்தேன். இதை வந்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி குலுக்குனா போதும், நம்மளுக்கு கிரேவியில் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விடுறேன். இதனால் இதோட அரோமா ரொம்பவே நல்லா வரும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் ஒரு 5 நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லை அதை விட கம்மியே போதுமானதாக இருக்கும். மீன் நல்லா வெந்திருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விடுறேன். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விட்ட உடனே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்ததாக இதை நம்ம சர்விங்காக எடுத்துக்கலாம். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எந்த அளவுக்கு இது சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. மீன் உடையில கொலையில், அதோட கிரேவியும் ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு மெத்தடையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான மீன் குழம்பு கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி இல்லை தோசை, இட்லி இது கூட அதோட சாதத்துக்கும் இது ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஒரு தடவையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.